ஒரு ஞானி ஒரு திருமணமான நபர்கிட்ட நீங்க நடந்து போகும்போது ஒரு அழகான பெண் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே நான் பாப்பேன், வாய்ப்பு கிடைச்சா பேசுவேன் அப்படின்னு சொல்லவும், அவங்க உங்களை கடந்து போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? மனைவி பக்கத்துல இல்லைன்னா நான் திரும்பி பாப்பேன்னு அவர் சொல்லவும், அந்த பெண்ணோட முகம் உங்களுக்கு எவ்வளவு நாள் நினைவுல இருக்கும்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவரு இன்னொரு அழகான பெண்ணை பாக்குற வரைக்கும்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாரும் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. அப்ப குரு அவர்கிட்ட நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்கவும், ஒரு புத்தக கடையிலன்னு சொல்றாரு. சரி, உங்களுக்கு ஒரு பெரிய பணக்காரர் புத்தகம் ஆர்டர் கொடுக்கறாரு. நீங்களும் அவருக்கு அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க. அவரே வந்து உங்ககிட்ட அந்த புத்தகத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு வாங்க வீட்டுல காஃபி சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு உங்களை உபசரிக்கிறாரு. நீங்களும் அந்த காஃபியை ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அவரு நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்கிறாரு. நான் லோக்கல் ட்ரெயின்ல வந்தேன்னு சொல்லவும், தன்னோட கார் டிரைவர் கிட்ட இவரை பத்திரமா வீட்டில் விட்டுட்டு வான்னு சொல்லி உங்களை அனுப்பி வைக்கிறாரு. நீங்களும் சொகுசு காரில் பயணம் பண்ணி வீடு வரைக்கும் வர்றீங்க. வீட்டில் வந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த டிரைவர் உங்ககிட்ட ஃபோனை கொடுத்து பேச சொல்கிறாரு. அப்போ அந்த முதலாளி நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா, பிரயாணம் எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட விசாரிக்கிறாரு. இப்போ அந்த பணக்காரரோட முகம் உங்களுக்கு எவ்வளோ நாள் நினைவில் இருக்கும்னு கேட்கவும், அவரோட நல்ல மனசும் பண்பும் என்னால் வாழ்நாள் முழுக்க அவரை மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குரு கூட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட முக அழகு கொஞ்ச நாள் தான், ஆனா நல்ல நடத்தையும் நல்ல மனமும் உங்களை என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நபராக்கிடும். அதனால புற அழகை விட அக அழகை வளர்த்துக்கோங்கன்னு சொல்றாரு.